நேயர்களே, இன்றைக்கு நாம் பேசுவது நடிகை குஷ்புனுடைய மிக முக்கியமான செய்தி ஒன்றை பேசுகிறேன். அந்த செய்தியில என்ன பேச போறீங்க? குஷ்பு எப்பவுமே தமிழ்நாட்டில் பிரபலம். அவரை பத்தி பேசணும்னா குஷ்பு இட்லி, குஷ்பு கோயில் கட்டினது, குஷ்பு சாரின்லாம் 1990 காலகட்டங்களில் 92, 93 சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு. போவோமாண்டு பாடல்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 33 வருஷமா அந்த அம்மா ஃபீல்டில் இருக்காங்க. 93, 90 காலகட்டங்களில் ஒரு 35 வருஷமா ஃபீல்டில் ஒரு லேடி, அதுவும் அரசியலில் கோலாச்சுவது, பேச்சு பொருளாக இருப்பது, அது கொஞ்சம் அவருக்கு ஒரு 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 சாதனை தான். ஆனால் அவர் வாய் ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு நான் இப்போ இந்த செய்தியை கவலையோடு பதிகிறேன்னா, அரசியல் தலைவர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், கிரிக்கெட்டர்ஸ், இவர்கள்லாம் ஒரு தேசத்தின் மாடல். இப்போ நீங்க எல்லாருக்கும் கோக் விளம்பரம் எடுத்தாலும் சரி, ஒரு டிஷர்ட் விளம்பரமாக இருந்தாலும் சரி, மதுபான விளம்பரங்கள், மோட்டார் பைக் விளம்பரங்கள், ஒரு பெரிய கடைகளுக்கான ஸ்வீட் கடை, ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், எல்லா விளம்பரத்தையும் பாருங்க. நம்மளெல்லாம் போட்டோ போட மாட்டாங்க. பெரிய பிரபலமான நடிகர் இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரபல நடிகர் அந்த கோக்கை குடிக்கிறார், அந்த குளிர்பானத்தை குடிக்கின்றார், ஷர்ட் போடுறார், பைக் போடுறார்னா அதுக்கு விற்பனை அதிகரிக்கும். இப்போ குஷ்பு இன்னைக்கு, அதுக்கப்புறம் சிம்ரன், அதுக்கப்புறம் ஜோதிகா, இப்படிலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு த்ரிஷா, இப்படி ஒரு காலத்துல ஒரு மாடல். ஏன்னா இப்படி எல்லா நடிகைகளும் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த குஷ்பு ஏன் இப்போ பேசுறோம்னா, இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காங்க. இவங்க எப்போதும் ஒரு சர்ச்சைக்குரிய பெண்மணி தான். என்னதுன்னு கேட்டா, இந்த சர்ச்சைக்குரிய பெண்மணி என்பது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, குறிப்பாக திருமதி குஷ்பு சுந்தர் 2005 இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுத்தார். திருமணத்திற்கு முன்பு பாலியல் உறவு வைத்துக் கொள்வது தவறே கிடையாதுங்க, ஆனா ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். விச் மீன்ஸ் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப கவனமாக காண்டம் பயன்படுத்தணும். நீங்க யாரோடையும் திருமணத்துக்கு முன்பு செக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப இல்ல, 2005 பெண் ஆணோடு செக்ஸ் வச்சுக்கலாம், ஆண் ஒரு பெண்ணோடு வச்சுக்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி, ப்ராஸ்டியூஷனா இருந்தாலும் சரி, உங்க கல்லூரி மாணவிகள், ஏனைய தோழிகள், யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரோடு ஒருத்தர் செக்ஸ் வச்சுக்கலாம். ஆனா அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பெரிய பிரளயத்தை உண்டாக்கி, தமிழ் சமூகம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்காக தமிழ் சமூகத்தில் தவறே இல்லையா? அப்படி இல்லை. தவறு தவறு தான். கள்ள உறவுகள் இப்போது இல்லை. சங்க காலத்திலிருந்து ஆதிமனிதன் தன் காலை கீழ் பதிக்கின்ற காலத்திலே இந்த கள்ள உறவுகள் சமூகத்தில் வந்துதான் போய்விட்டது. அது யாருக்குமே, இந்த விஷயத்துல யாரும் நல்லவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நிர்பந்தங்களும் அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களும் இந்த கள்ளத்தனமான விஷயத்திலிருந்து மனிதர்களை, அவர்களுடைய கோட்பாடு, அறம் சார்ந்து அவர்களை தப்புவிக்கிறது. அவ்வளவுதான். ஆகவேதான் பெரிய பெரிய மடாதிபதிகள், மௌலவிகள், சாமியார்கள், போலி சாமியார்கள் எல்லாருமே விஷயத்துல சிக்கிறார்கள். சிக்கல் மட்டுமில்லை, பொருளாதார சிக்கலையும் சிக்குகிறார்கள், பாலியல் பலாத்காரத்திலும் பாலியல் வன்புணர்வு சேட்டைகளிலும் சிக்கி கேவலப்பட்டு போகிறார்கள். இங்க நான் உங்களுக்கு பேசுவது குஷ்பு பத்தி. இப்ப குஷ்பு என்ன சொல்றாருன்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அது இப்போ உண்மையா இருக்கேன் அப்படின்னு மறுபடி பிரச்சனையை அவரே சிக்குகிறார், கிளப்புகிறார். இன்னும் போராட்டம் நடைபெறவில்லை. ஏன்னா காரணம் என்னவென்றால், இந்த வலைத்தளங்களில் குஷ்பு பேசியதை இப்போது விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, விவாதங்கள் நடக்கிறது. ஆதரவாகவும் எதிரான கருத்துக்களையும் நம்முடைய இளைஞர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது சரிதான ஒரு குரூப்பு, அது எப்படி சொல்லலாம்னு மற்றொரு குரூப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவில் 7000 பேருக்கு பால்வினை நோய்கள் இருப்பதின் அடையாளம் கண்டப்பட்டிருக்கிறது. இதை தான் நான் முன்னக்கூட்டியே சொன்னேன். பல இடங்கள்ல செக்ஸுவல் அபியூஸ் நடக்கு, படுகொலைகள் நடக்கு, சட்டவிரோத போக்குகள் நடக்கிறது. இதையெல்லாம் நான் கணக்கில் கொண்டுதான் கடந்த முறை நான் சொன்னேன். யாரும் என்னட்ட கேட்கலையே. அப்ப கடந்த முறை சொன்னதை யாரும் கேட்காமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கேட்டிருந்தா, நீங்க செக்ஸ் வச்சிருக்கலாம்,
ஆனால் பாதுகாப்பாக செக்ஸ் வச்சிருக்கலாமே என்று யார் சொல்றா? திருமதி குஷ்பு சுந்தர் சொல்றார். இவர் சொல்றத சமூகத்துக்கு எப்படி எடுத்துக்கிறது? அவர் அடுத்து சொல்கிறார், இங்க பாருங்க, ஏற்கனவே பெண்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் என்று தான் சொன்னார். இப்போது என்ன சொல்றாரு? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் செக்ஸ் வைக்கிறான் தவறா, ஒரு கல்லூரி மாணவனோடு அல்லது யாரோடு ஒருத்தனோடு, அதனால அவ குணம் கெட்டவன்னு நீங்க நினைக்காதீங்க. யார் சொல்றா? இந்த குஷ்பு. ஒரு பெண் இல்லீகலா கான்டாக்ட் வச்சோன்னா அவ ரொம்ப மோசமான பெண்கள்லாம் கிடையாதுங்க. அவங்களுடைய குணத்தில் மாறாது. எப்படி சர்வீட் கொடுக்குது பாருங்க அந்த அம்மா. அவங்க குணமெல்லாம் மாறாதுங்க, நல்ல குணம்தான், அது மாறாது. இது அவங்களுக்கு தேவைங்க. ஆனால் குஷ்புவாகிய நான் சொல்கிறேன், கர்நாடகாவில் 7000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலர் பால்வினை நோயிலால் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் பல குழந்தைகள் இந்தியா முழுவதும் கள்ளத்தனமாக உறவில் பிறந்தனால குப்பையில் போடுறாங்க, மறைமுகமாக வைக்கிறாங்க. இதெல்லாம் தடுப்பதற்கு நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக செக்ஸ் வைத்து கொள்ளுங்கள். கல்யாணமானதுக்கு முன்பு 17 வயசு, 20 வயசு, 22 வயசு அந்த ஹார்மோன் செக்ரீஷன் ஆன உடனே தவறுகளை செய்யலாம், தப்பில்லை. ஆனால் பாதுகாப்பாக செய்ய வேண்டும். பால்வின் நோய்கள் வராது, அக்வர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் வராது, செக்ஸுவல் இது போன்ற சிக்கல்கள்லாம் வராது. நீங்கள் பாதுகாப்பாக நடத்தலாம், பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அவர் தவறான அறிவுரையை, தவறான போக்கை, தவறான விஷயங்களை வைத்திருக்கிறார். இப்போ அந்த அம்மாவை பற்றி ஒரே ஒரு செய்தி தான். அவர்களுக்கு உலகத்தை பற்றி கவலை இல்லை, விமர்சனங்களை பற்றி கவலை இல்லை. வந்த மாடை கெட்டுவோரும் இல்லை, போன மாடை தேடுவோரும் இல்லை. அவரை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவிற்கு யாரும் இல்லை. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார். 50 வயதை தாண்டி விட்டார். இந்த பெண் குழந்தைக்கு ஒரு 3 வாரத்திற்கு முன்பு, 1 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தியிருக்கிறார் கோவாவில். இப்போது அவருக்கு ஒரு மருமகன் என்று ஒருத்தன் இருக்கிறான், அவருக்கு சம்பந்தி என்றும் ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. அப்போ அது ஒரு கல்ச்சரல் பாண்ட், ஒரு கலாச்சார பிணைப்புக்குள் அவர் இருக்கிறார். அப்படி என்றால் இப்போது நான் கேட்கிறோம், நாம் வைக்கிறோம், அவருடைய மகள் இப்போது கணவருக்கு தெரியாமல் இன்னொரு தொடர்பில் இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதில் தவறில்லை. அப்படி என்றால் நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீர்கள்? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கணவர் இல்லை வேறு வேண்டால் அவருடைய கணவரை இன்னொரு நடிகையோடு அஃபேராக இருந்தால் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், பரவாயில்லைங்க, அதை ஏற்றுக்கொண்டுதானா? அப்போ தன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, அப்போ என்ன சொல்கிறார் என்றால், பாவப்பட்ட பையன்களுக்கு இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பேசும்போது மேடம் சொல்லிட்டாங்க, செக்ஸ் வைக்கிறதுல தப்பே கிடையாது, ஆனால் கவனமாக வைக்கணும். சென்னையில் நான் சொன்ன 10ல் 6 பேர் பெண்கள்கிட்ட கேட்டாங்க. நான் கூட அந்த பேட்டியை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அது நம்ம இஷ்டப்பட்டா வச்சுக்கலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தான் சொல்லுது. 10ல் 6 பிள்ளைங்க. மெரினா பீச்சு, இந்த மால்களில் எடுத்த ஒரு அண்மை காலங்களில் சில நிகழ்வுகளையும் கூட நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான போக்கு ஆபத்து விளைவிக்கும் போக்கு. இந்த போக்குக்கு பாரதிய ஜனதாவினுடைய தேசிய பேரமைப்பின் பேச்சாளராக இந்த அம்மா இருக்கு. பெண்கள் உரிமையை பற்றி பேசுது. அப்போ இது ஒரு நாசகார போக்கின் வெளிப்பாடு தான், இது நல்ல வெளிப்பாடு அல்ல. இந்த மாதிரி ஒரு பெண்ணை தேசிய ஸ்போக்ஸ் பர்சனாக பாஜக தொடர்ந்து வைத்திருக்குமா, அல்லது அவர் இந்த மாதிரி பேச்சுக்கு வெளிப்படையாக ஒரு கில்ட்டினஸ், ஒரு குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் அவர் வழிமுறைகளை மீண்டும் மீண்டும் தேய்த்து கொண்டே இருக்கிறார், சானை உருவேற்றிருக்கிறார். மீண்டும் நான் சொன்னேனே, சரியா போச்சே, நீங்கள் இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்களேன், இவரிடத்தில் யார் போய் கேட்டது? நாங்கள் செக்ஸ் வைக்கலாமா? யாரும் கேட்கவில்லை. நாங்கள் பாதுகாப்பாக எப்படி வைப்பது? யாரும் கேட்கவில்லை. இந்த அம்மையார் தான் லைம் லைட்ல வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுவார். அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது, அப்படித்தான் நான் உணர்கிறேன். இவரை ஒரு பொறுப்புள்ள பகுதிக்கும் கலாச்சார காவலர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தகுதியற்றவர்களிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். இது மோசமான வழிகாட்டுதல், மோசமான போக்கு, மோசமான அடையாளம், அவ்வளவுதான். இது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து தருகிறேன். நன்றி.